எந்நிலமானாலும் எங்கெங்கு போனாலும் இதே பூ மலர வேண்டும். இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும். அந்நிலமே பொன்னிலமாம் அவனில்லா நிலமெங்கே, இந்நிலமே பரமவாசல் நினைவு பூர்த்தி எங்கே என்று கூறக்கூடிய ஒரே க்ஷேத்திரமாக, ஒரே தேசமாக, உலகளாவிய அளவில் சிறப்பு வாய்ந்த தேசமாக, சிறப்பான தேசமாக, வளர்ச்சி அடையக்கூடிய தேசமாக திகழக்கூடியது இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள பெருமை அறிந்து கொண்டு பாரத தேசமே என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம். புருஷோத்தமன் யார்? ஒரு நாள் தன்னை சந்தித்த நாரத மகர்ஷியிடம் 16 வகையான கல்யாண குணங்களை நிறைந்த மானிடன் யாராவது பூலோகத்தில் உள்ளனரா என வால்மீகி மகர்ஷி கேட்டார். அதற்கு ராமச்சந்திரமூர்த்தியை குறித்து விவரமாக கூறினார் நாரதர். தான் மகர்ஷியாக மாறுவதற்கு காரணமே அந்த தாரக மந்திரமான ராமா என்ற நாமத்தை உடையவனே அப்புருஷோத்தமன் என அறிந்து மகிழ்ந்த வால்மீகியும் ராமாயண இதிகாசத்தை எழுத ஆரம்பித்தார். இதிகாசம் இது இப்படி நடந்தது. தான் வாழ்கின்ற காலத்திலேயே வாழ்கின்ற தசரத புத்திரன் ஸ்ரீராமனே அந்த புருஷோத்தமன் என அறிந்ததால் மிக மகிழ்ந்த வால்மீகி மகர்ஷி அவரது வரலாற்றை எழுதினார். புருஷோத்தமன் என்பதன் பொருள் மிகச்சிறந்த உத்தமமான ஸ்ரீராமருடன் இருந்த 16 வகையான நற்குணங்கள் என்னென்ன? குணவான், மேன்மையான குணங்களை உடையவன். வீரியவான், போரில் எதிரிகளை வெல்ல வீரமுடையவன். தர்மவான், நியாய தர்மங்களின்படி நடப்பவன். கிருதஜன், நன்றி மறவாதவன். சத்தியவாக்கியன், எந்த நிலையிலும் வாக்கு தவறாதவன். திருதவிரதன், எடுத்த காரியத்தை தடங்களென்று முடிப்பவன். கரித்ரேன யுத்தன், குலமரபுகளை காப்பவன். சர்வபூதாயுதன், பாரபட்சமின்றி நீதியை நிலைநாட்டுபவன். வித்வான், வேதங்களின் புலமை பெற்றவன். சமர்த்தன், கடமைகளை நன்கு செயலாற்றுடன் செய்பவன். ஏகபிரிய தரிசனன், அனைவருக்கும் பிரியமாக நடந்து கொள்பவன். ஆத்மவான், அசைக்க முடியாத மன உறுதியும் தைரியமும் மிக்கவன். ஜிதக்ரோதன், கோபத்தை அடக்கி ஆள்பவன். தியூதிமான், ஒளிமிக்கவன். அனுசூயகன், பிறர் நற்குணங்களை பாராட்டி புகழ்பவன். கஷ்யபிப்ய கதிதேவா, தேவர்களும் நீதியை நிலைநாட்டுபவன். தேவர்களுக்கு இத்தகைய 16 வகையான திவ்யமான நற்குணங்களையும் ஒரு சேர பெற்றவர். அதனால்தான் ராமச்சந்திரமூர்த்தியே புருஷோத்தமன் எனப்படுகிறார். ஆண்களில் சிறந்தவர் சூரியகுல திலகம் ராமச்சந்திரமூர்த்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாராயணன் என்றால் என்ன அர்த்தம்? மூச்சுக்கு 300 முறை உச்சரிக்கும் நாரதற்கே இப்படி தோன்றியது. முனிவராராய்விட்டாலும் கேட்டதும் தனக்கு தெரிந்த அளவில் ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன். அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா, அதனால் நாராயணன் என்றார். ஆனால் நாரதற்கு இந்த பதில் திருப்தி ஏற்படவில்லை. உடன் நாராயணனே ஓடினா, ஐயனே, உம்மை நான் நாராயணா நாராயணன் என்று சதா சர்வகாலம் துதிக்கின்றேன். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லையே. அது உன் பெயர்தானா? நீரே விளக்கம் சொல்லுமே என்று நாரதர் குறும்பாக கேட்க, நாராயணன், அடடா, எனக்கும் தெரியாதே. எதற்கும் நீ நர்மதக்கரையில் இருக்கும் மண்ணிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் என்றார். இது போதாதா நாரதருக்கு? வண்டிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா என்று கேள்வி கேட்ட மாத்திரத்திலே வண்டு விழுந்து இறந்து போனது. நாராயணம் திரும்பினார். நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்றுதானே அர்த்தம் என்றார். அப்படியா? எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று ஒரு மதத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான். கிளியிடம் இந்த கேள்வி நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதர் பயந்து போய்விட்டார். நாரதர் மூச்சுக்கு 300 முறை நாராயணா என்று என்கிறோமே, நாமும் செத்து விடுவோமோ? பயத்துடன் நாராயணனிடம் வந்தார். பெருமாளே, அதற்கு அர்த்தம் அதுதான். உறுதியாகிவிட்டது நாரதா, இவையெல்லாம் விதி முடிந்து இறந்துவிட்டது. எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்றார். ஐயோ, இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமா? முடியாது என்றார். நாரதர், அப்படி ஏதும் ஆகாது, தைரியமாக போய் என்று உசுப்பி விட்டார் பெருமாள். நாரதரும் சற்று தைரியத்துடன்
கண்டிடம் போய் கேட்க கண்டின் கதை முடிந்தது. நாராயணா, எல்லாம் போச்சு, பசுக்கண்டை கூடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாய், வருகிறேன் என்று கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார். நாரதே, கலங்காதே, இதுவரை நீ கேட்டது பூச்சி, பறவை, விலங்குகளிடம். இனி காசி இளவரசனிடம் போய் கேள், அவன் மனிதனாயிற்றே, அவனுக்கு ஏதும் ஆகாது என்று. நாராயணனே, ஐயா, என்னை அரசு தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தீர்? முடியாது ஐயா, முடியாது என்று நாரதனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார். அவனுக்கு ஏதும் ஆகவில்லை. அவன் நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார். அவருக்கும் ஏதும் புரியவில்லை. அவன் தந்தது அழகா பதில் சொன்னார். நாரதனே, வண்டாய், கிளியாய், கன்றாய் உன்முன் காட்சி தந்தது தானே, நான் தான் அது. உன் வாயால் நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த மனித பிறவி, அதிலும் செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்றான் அந்த இளவரசன். இப்போதுதான் நாரதருக்கு புரிந்தது. ஆகா, நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்லம் அளிப்பவன், வாழ்வுக்கு பிறகும் பிறவி பிணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என இறைவனை மனதார துதித்தார். ஓம் நமோ நாராயணா. அப்பேற்பட்ட உகந்த நாமத்தை நாம் சொல்ல கற்றுக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்து நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கடமை பற்றுள்ளோம். இது யாராக இருந்தாலும் தெய்வம் இல்லை என்று சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஏனென்றால் மூடர்களை திருத்த முடியாது, மூடர்கள் திருந்தப் போவதில்லை. அவர்களுக்கும் ஒரு நாள் இறைவன் அவன் யார் என்பதை உரைத்து நிற்பான், சொல்லி நிற்பான், செயலாற்றியும் நிற்பான், காட்டியும் நிற்பான், தண்டித்தும் நிற்பான். அப்பேற்பட்ட ராவணன், இரண்யன், கம்சன், சிசுபாலன் இவர்களை விட அரக்கர்களா? அவர்களே சமாளித்தான். அவர்களுக்கே நான் யார் என்பதை எடுத்து காட்டினான் தர்மம் நிறைந்த காலத்தில். கிருத திரேத துவாபர கலியுகத்தில் அதர்மமே தலைவிரித்து தர்மமே க்ஷீணித்து அதர்மம் செய்வர்களும் அதர்மத்துக்கு துணை போய் வழிகாட்டி அதர்மத்துடனே வாழ்பவர்கள் கையே ஓங்கியிருக்கும். இது கிருஷ்ண பரமாத்மா கூறியதுதான். ஆனால் நல்லவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். நல்லவர்கள் வீழ்ந்தாலும் ஆண்டவனால் காப்பாற்றப்பட்டு நல்ல நிலைக்கு கொண்டு சென்று பிறவா வரத்தை கொடுப்பான் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட நாமம் உயர்ந்த நாமம் என்பதை பறவையாக, பூச்சியாக, கன்றாக, கடைசியாக நாராயணன் நாமத்துக்கு மகிமையை உலகிற்கு உணர்த்தினார் நாரதன் மூலம். அந்த இளவரசனால் எப்படியெல்லாம் பிறவி எடுத்து கடைசி பிறவி மனித பிறவியை கொடுத்தான் அந்த நாராயணன் நாமம், அந்த நாம பலமே என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொல்பவர்கள் சொல்லட்டும், பேசுபவர்கள் பேசட்டும், ஏளனமாக எள்ளி நகையாடட்டும், அவை அனைத்தும் நமக்கு தேவையற்றது. நம்முடைய எண்ணம், நம்முடைய மனது, நம்முடைய புத்தி அனைத்துமே நாராயணன் நாமமே ஜெகம், நாராயணனே பாதுகாவலன், நாராயணனே உலகம், நாராயணனே நம்மை ஆட்டி படைத்து அனைத்தையும் அவனுள் வைத்து கொண்டு காத்து ரட்சிக்கிறான் என்ற திட புத்தியோடு திட எண்ணத்தோடு காரியங்களை நாம் செய்து கொண்டு வந்தோமே. ஆனால் இல்லை அல்லல், இல்லை துன்பம், இல்லை துயரம் என்பதை புரிந்து கொண்டு நாமும் நாரதர் காட்டியதே போல் நாராயண நாமத்தை சொல்லுவோம், ராமராஜ்யத்தை ஏற்படுத்துவோம், ராமராஜ்யம் உறுதியாக ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.